Hello all, welcome to KMOT's World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பீட்ஸ்ல வந்து மேட் ஃபில்லிங் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இனிமே வர்க் பண்றது ஃபுல்லா எந்த நீடில யூஸ் பண்ணி ஜர்தோசி வர்க் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அதிலேயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பீட்ஸ்ல மேட் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேட் ஃபில்லிங் வந்து பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி போடுறதே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஜர்தோசின்னு வர்றப்போ வந்து மேட் ஃபில்லிங் வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பீட்ஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர்னு இந்த பாக்ஸ் போட்டிருப்பீங்க. ஒருவேளை ஒரு பீகாக்குக்கோ இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ ஒரு ரெக்டாங்கிள்லேயோ வந்து நீங்கள் வந்து இந்த மேட் ஃபில்லிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி கொடுக்குறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து குழப்பப்பட வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பாக்ஸ் ஷேப் இது பண்ண முடியுங்கிறத ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கொஞ்சம் கூட ஷார்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 4 பீட் லோட் பண்ணி இல்லை 3 பீட் லோட் பண்ணி அந்த மாதிரி கூட குட்டி குட்டியாக கூட கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 லேயர் இந்த மாதிரி, அதாவது ப்ளூ எல்லோ ப்ளூ அப்படிங்கிறது ஒரு 3 லேயர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து கலர் மாற்றுறது வந்து அதுக்கு அடுத்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து கஷ்டமாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீடை லோட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே பீடை லோட் பண்ணி வந்து பழகிக்கோங்க. இப்போவே இவ்வளோ நான் எடுத்து அதை அப்படியே போடுவேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ பீடை லோட் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 3rd லேயர் போட்டுட்ருக்கோம். இதே நீங்கள் ஒரு ப்ளவுஸில் ஒரு பீகாக்குக்கோ இல்லை ஒரு ஃப்ளவருக்கோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இந்த மேட் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்போஸ்டுக்கு வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா இதுவே பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக எம்போசிங்காக தான் தெரியும். ஸோ இதுக்கு மேலே ஒரு த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை ஒரு பீடை வச்சோ பண்ணுறத விட இப்படி பண்ணிங்க அப்படின்னா இதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து 4 லேயர், அதாவது 4 ரோ அந்த மாதிரி இல்லை காலம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குட்டியாக இதை இன்னும் குறைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஆனால் இதுக்கு மேலே அளவு அதிகமாச்சு அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது போக போகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் பீட் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி போடுறோம் அப்படின்னு. த்ரெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த கலர் த்ரெட்டு வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஒரு 3 லேயர் அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சோட மிட் பாயிண்டில் வந்து குத்தி அதுக்கு அடுத்த செயின் ஸ்டிச்சோட லேயரில் அடுத்த மிட் பாயிண்டில் குத்தி போட்டே இருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணலை. எப்பவும் போல் நேராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். நம்மளோட பீடோட கலரை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து மாற்றுறோம். ஓகேவா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பீடை எடுத்து லோட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் கிளாத்தில் போட்டே லோட் பண்ணுறது எப்படி கஷ்டமாக இருக்குது, அந்த நீடில் போய் கிளாத்தில் குத்தி இது வர மாட்டேங்குதுன்னு. அது வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா அதுக்கே நிறையா பவுச் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டப்பா வச்சுருந்தா அந்த டப்பாலேயே வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் நம்ம கிளாத்தில் கொட்டி வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க தெரியாமல் எடுத்தோன்னா கிளாத்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். ஜஸ்ட்டு அந்த ஹோல் கிட்ட வச்சுட்டு நீங்கள் தள்ளுனாலே அது வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச்சுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம மற்ற ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ப்ரைடலாகவும் தெரியும், வேலையும் சீக்கிரம் முடியும். காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் நமக்கு நிறைய மிச்சமாகும், நிறைய டைமும் சேவ் ஆகும். ஏன்னா இதில் 2 பீடு 1 பீடு நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து நமக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா?
ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் பெரிய ஒர்க் அந்த மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற எல்லா ஒர்க்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லிங்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 or 4 ஸ்டிச் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஜர்தோசி போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து உங்களுக்கு நீடிலும் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் எந்த நீடியில் வந்து இனிமேல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஜர்தோசியில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன். ஓகேவா? மேலே போயிட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு சைடில் வந்து திரும்பவும் ஒரு லாக் செயின் மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாக திருப்பி கொடுக்கும். அதாவது அந்த நீடிலோட எட்ஜஸ்ஸு த்ரெட்டோட எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் ஒரு பெரிய ஒர்க்கில் வந்து இந்த மேட் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக நாட் போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் மேட் ஃபில்லிங் பண்ணணும். மேட் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு சைடில் நீங்கள் ஜரியும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து ஒரு பெரிய ஒர்க்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. மேட் ஃபில்லிங் பார்த்தீங்க, இந்த மாதிரி மேட் ஃபில்லிங்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு. எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் தெரிஞ்சிருக்கவே இருக்காது. இதை நீங்கள் எம்போஸ்டாக இன்னும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா த்ரெட்டு கொடுக்காம பீடை மட்டும் குறுக்க ஒவ்வொரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.